வணக்கம். இன்று நாம் கோவை தமிழோசை பதிப்பகம் நிறுவனர் விஜயகுமார் ஐயாவுடன் ஒரு நேர்காணல் இருக்கோம். குறிப்பாக அவர் தேசிய இன விடுதலை நூல்களை தமிழுக்கு மொழிபெயர்த்து தந்தவர் என்ற ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நபராக நம்ம கருதுகிறோம். அதுபோல் தொழிற்சங்கத்தில் அவர் பயணித்தது, தமிழ் சார்ந்த அவருடைய பணிகள், இதை பற்றி எல்லாமே இன்று நம்ம தொடர்ச்சியாக அவருடன் உரையாடுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ உங்களுடைய இந்த தமிழோசை பதிப்பகம் துவங்க வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு எங்கிருந்து வந்துச்சு? நான் பதிப்பகம் தொடங்கணுங்கிற முதல்ல எனக்கு அந்த எண்ணம் இல்லை. ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து ஒரு தீவிர வாசிப்பாளராக இருந்திருக்கேன். வாசிப்புனா எங்களோட அப்பா காலத்துலேருந்து எனக்கு பழக்கம் இருக்குது. எங்கள் ஊர் கோவை எல்லையில் இருக்குது, கேரளா எல்லையில் இருக்குது, வேலந்தாவளம் பக்கத்தில். ஒரு விவசாய குடும்பம். அப்பா அந்த காலத்தில் முதல்ல படித்தவர் அந்த கிராமத்தில். படிச்சுட்டு காவல்துறையில் துணை ஆய்வாளராக இருந்தார். அப்பா ஒரு விளையாட்டு வீரர், ஸ்போர்ட்ஸ் இருந்தார். கோவையில் சரோஜனா உயர்நிலைப் பள்ளியில் வாலிபால், டென்னிஸ் எல்லாம் இருப்பார். அப்புறம் அவர் அம்மா திருமணம், அவர் காவலில் தான் இருந்தார். விருப்பம் இல்லாமல் வெளியே வந்துடுறாரு. வந்ததுக்கு பின்னால் அப்பா அப்போவே சோசியலிஸ்ட் கட்சியில் இருக்கார். ஜெயபிரகாஷ் நாராயணோட இதாக இருக்கார். அப்போ பல்லடம் தொகுதி, அது எங்கள் ஊர் வேலந்தாவளத்தில் இங்கேருந்து பல்லடம் வரைக்கும். அதில் அப்பா கொள்கை பரப்பு செயலாளராக இருப்பார். அப்பா தொடர்ச்சியாக அங்கே வீட்டுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்தித்தாள் வரும் எங்கள் ஊருக்கு. இன்றைக்கி செய்தித்தாள்னா நாளைக்கு மறுநாள் வரும். இப்போ அப்படி செய்தித்தாள் படிக்கிறங்கிற போது அந்த பழக்கம் சின்ன வயசுல தொடங்குது. முதல் ஒரு 1ஆவது வகுப்பு வரைக்கும் அங்கே இருக்கேன். அதுக்கு பின்னால் நான் இப்போ அம்மா ஒரு கணபதி மணிகாம்பாளையம் இங்கே இங்கே வந்துடுறோம். அங்கே விவசாய நிலத்தை கொடுத்துட்டு இங்கே வந்துடுறேன். இங்கே இருக்கிற போது இங்கே நான் படித்தது எல்லாமே மைக்கேல் ஸ்கூலில் படிக்கிறேன். அங்கே படிக்கிற போது இயல்பாகவே அது கொஞ்சம் தமிழ் ஆர்வலர்கள், அந்த புலவர் மருதமானன், புலவர் சுந்தரராசன், தமிழ் வகுப்புகள் நிறையா நடக்கும். தொடக்கமே உங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் திருக்குறள் சொல்லி தான் புலவர் சுந்தரராசனர் வகுப்பு எடுப்பார். கோவையிலே திருக்குறள் முறைப்படி திருமணத்தை தொடங்கி வச்ச ஒரு புலவர் சுந்தரராசனர். அவங்கெல்லாம் அந்த சமகாலம் அது பின்னால் ஞானியை யூனியன் ஸ்கூல் இருப்பார். ஆனால் இந்த பள்ளி மைக்கேல் ஸ்கூலுங்கிறது எனக்கு ஒரு பெரிய இதாக இருந்தது. அதுபோல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே ஒரு பெரிய வேலைகளை பார்த்துருக்காங்க. அதுலேருந்து நீங்கள் எப்படி அதுக்குள்ளே போகாமல் தமிழ் தேசிய பயணத்தை? அது நல்ல கேள்வி. ஏன்னா பல இடங்களில் இந்த மாதிரியான ஒரு இருக்கு. இங்கே தமிழ் தேசியத்தில் இருக்கிற மிகப்பெரிய சிக்கலே ஒன்று திராவிடர் கழகத்துலேருந்து வந்திருப்பாங்க, அல்லது மார்க்சியத்துலேருந்து வந்திருப்பாங்க. நான் நேரடியாக இந்த ரெண்டுமே இல்லாமல் வந்தேன். அதுக்கு முதல் காரணம் அப்பா சோசியலிஸ்ட் கட்சியில் இருந்தார். அது சோசியலிஸ்ட் மிதவாத ஒரு அமைப்பு. அப்புறம் அதுலேருந்து வந்ததில் என்னென்னா ஒரு பார்வை நான் இந்த மாதிரியான இறுக்கமான இந்த அமைப்புகளுக்குள்ளேயும் இந்த கூட்டங்கள்லேயும் நான் ஒரு காலம் கூட பெரியார் கூட்டத்துக்கோ தீக்கா கூட்டத்துக்கெல்லாம் போனதில்லை. அப்பாவோட இங்கே கோவைக்கு வந்ததுக்கு பின்னாடி கூட எங்கள் கடை கோயம்புத்தூரில் நீங்கள் ராஜவீதியில் திரும்பினீங்கன்னா கவுண்டர்னுக்குன்னு ஒரு கடை இருக்குங்க. அந்த கடை தான் திமுகவுக்கு தலைமையகம் மாதிரி. ராமநாதன் அங்கே தான் இருப்பார், சாதி பாட்சி அங்கே தான் இருப்பார், எல்லாருமே என் கடையில் தான் இருப்பாங்க. அது ஒரு சந்திப்பு மாதிரி இருக்கும் அந்த இடம். ஆனால் அப்படி எல்லாமே இருந்தாலும் கூட நான் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் மனசுக்குள்ளே அப்பாவோட இருந்ததில்ல. ஒரே ஒன்று மட்டும் இருக்கும் தொடர்ச்சியாக. ஒன்று காங்கிரஸ் எதிர்ப்புங்கிற என்னோடய பேச்சிலையோ எல்லாத்துலேயுமே வெளிப்படும் இயல்பு ஒன்று. அப்புறம் அப்பா ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக இருந்ததுனால விளையாட்டு அப்படிங்கிற ஒன்று இருக்கும். அப்புறம் தொடர்ச்சியாக நாங்கள் அங்கே இருக்கிறவர் நகரத்துக்கு வந்தவர் மைக்கேல்ஸை படிக்கிறவங்க கூட சிட்டி யூனிவர்சிட்டி ஸ்கூலில் டோர்னமெண்ட் நடக்கும் கால்பந்து. கால்பந்து கோயம்புத்தூரில் ரொம்ப புகழ்பெற்றிருந்த காலம் இது. அப்படி சிட்டி யூனிவர்சிட்டி இப்போவும் பார்த்தீங்கன்னா அந்த நிறைஞ்சூர் இப்போ தான் வீட்டு வசதி குடியிருப்பார் ஸ்டேன்ஸ்மெண்ட் மேலே மரத்தில் உட்காந்து பார்ப்பாங்க. இப்போ கடைரீதியாக விளையாட்டு பார்க்குறதா இருப்பாங்க. இது ஒரு நல்ல இடம். அப்போ விளையாட்டு, அப்புறம் திரைப்படம் பார்க்க போவோம். அப்போ கோயம்புத்தூர் ஒரு 3 தியேட்டர் இருக்கும். ரெயின்போ, சீனிவாசன்ட்டு. அது அப்பாவோட படங்கள், ஆங்கில படங்கள், இந்த விளையாட்டு இதெல்லாம் தொடர்ச்சி என்கிட்ட இருக்கும். அது பின்னால் நான் இப்போ தேசிய இன பிரச்சனையும் விளையாட்டுங்கிறது ஒரு பெரிய எனக்கான ஈடுபாட்டில் அதை கொண்டு வந்து விட்டதுக்கான காரணம் அது விளையாட்டு தான். அது கால்பந்து போட்டி தேசிய இன அரசியல் இன்றைக்கி நான் அது அப்டேட்டாக இருக்கிற போது பல பேருக்கு நம்ம சொல்கிற செய்தி புதுசாக இருக்கும், சிலருக்கு அதிர்ச்சியாக இருக்கும். கிரிக்கெட்டை கடுமையாக தாக்குறேன். அப்போ கோயம்புத்தூரில் அது ஒரு என்ன சொல்கிறோம்னா ஜாதி மதமற்ற ஒரு மக்கள் உருவாகிடுச்சு. இந்து முஸ்லீம் பேர் இருக்கும்.
அங்கனம் பிரியாணி கடை அங்கேருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டம், அதான் கடைக்குள்ளேயே நீங்கள் என்ன நடந்தாலும் தெரியும், அவ்வளோ கூட்டம். அப்படி சாரியாக வருவாங்க. அந்த பக்கம் மரத்தில் கேலரி இருக்கும். நான் மைக்கேல் சிந்து அப்படியே ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் நடந்து வந்து நான்லாம் டிக்கெட்டை மேலே உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு திருப்பி இப்படி வருவேன். அது 3 டோர்னமெண்ட் நடக்கும் கோயம்புத்தூரில். கேரளாலேருந்து வருவான், திருச்சியிலேருந்து வருவான், நிறைஞ்சிடும். அப்படி கோயம்புத்தூரில் கால்பந்து விளையாட்டு வந்து அவ்வளவு அழகாக இருந்தது. அதில் முக்கியமாக குறிப்பிடத்தகுந்து வந்து சிடி தண்டபாணியோட அண்ணன் அவர் வந்து இருந்தார், மருதாசன் நினைக்கிறவர். அவர் வந்து அம்பையராக இருந்தார், ஸ்டேட் பேங்க் மேனேஜராக வந்து இறந்தார். அவர் பழைய சாமி தியேட்டர் பார்த்துருப்பீங்க, எல்என்டி. அவங்க அண்ணன் கோல் கீப்பராக இருந்தார், எல்என்டி நஞ்சப்பான்ட்டு. இங்கே காங்கிரஸ்காரர் ஒருத்தர் காட்டூர் இருப்பார், கேஆர் ரங்கநாதன், சுப்பராயன் மெமோரியன்ட்டு. அது இங்கே நடக்கும். இன்னொருத்தர் யூனிவர்சல் ரெக்ரியேஷன் கிளப்னு ஒரு சின்ன மில் ஓனர் அவர், ஆனால் ஒரு ஃபுட்பால் பேர். அவர் 3 டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ அந்த கலருக்காக நடந்த இடம் அந்த அப்போ இவங்க தான் என்ன செய்கிறாங்கன்னா, திமுக ஆட்சி காலம் வர்றபோது பார்த்துட்டு எல்லோரும் சேர்ந்து சுக்கூர் திமுக வாங்கன்னு அவர்கிட்ட சொல்லி இந்த ஸ்டேடியத்தை கட்டுறாங்க, கோயம்புத்தூர் ஸ்டேடியத்தை. இன்றைக்கி வரைக்கும் கேட்டிங்கன்னா பல பேருக்கு அது கட்சிக்காரருக்கு அது தெரியாது ஏன் வந்தது அப்படின்ட்டு. அப்படி இவங்க எல்லாம் சேர்ந்து தான் சுக்கூரை சொல்லி இந்த ஸ்டேடியத்தை கட்டுறாங்க. ஸ்டேடி கட்டி முடிக்கிற போது 75 நெருக்கடி காலனால. நெருக்கடினால முடிஞ்சு திறக்கிறங்கிறது திமுக டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் அதுக்கு பேர் வந்து வாவுசி ஸ்டேடியம் தான், வாட்சி பூங்கா வாவுசி ஸ்டேடியம் தான் இருந்தது. நெருக்கடி நிலையில் என்ன செய்யறாங்கன்னா, இந்திரா காந்திக்கு ஒரு கூட்டம் பேசுறதுக்காக சிதம்பரம் பூங்காவுக்கு வரவோ இந்த கலெக்டர் நரசிம்மன் ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணுறாரு, நேரு ஸ்டேடியம்னு அந்த பக்கம் பேர் எழுதி வச்சிட்டார். அப்படித்தான் அது நேரு ஸ்டேடியம் ஆச்சு. அது பேர் வாவுசி ஸ்டேடியம். இப்போ நீங்களாம் இந்த தலைமுறை அந்த ஸ்டேடியம் நிறைஞ்சே பார்த்துருக்க மாட்டீங்க. ஆமாம் ஆமாம். அதாவது சினிமா நேரத்தில் வந்து 1-2 கூட்டம் அந்த ஸ்டேடியத்தில் 15,000 பேர் உட்காரலாம். அந்த ஸ்டேடியம் நிறைஞ்சு நடக்கும். சந்தோஷ் டோபி மற்ற எல்லாமே நடக்கும் தொடர்ச்சியாக. அது இல்லை, அது எனக்கே ஒரு சந்தேகம் இருந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, வஉசி மைதானம் தான் மொத்தமாக, அதில் எப்படி நேரு ஸ்டேடியம் வந்ததுன்ற இதுதான் காரணம். அது வந்து அப்போ கால்பந்து நல்லா 89 வரைக்கும் நல்லா வந்துச்சு. கூட்டமே நிறைஞ்சிருக்கும். வெளி மாவட்டங்கள்லாம் வருவான்னு நீங்கள் பார்த்தீங்க. பேனர் அடித்து மலையாளத்தில் அடித்து பாலக்காடு பஸ்ஸில் போகும். கேரளாவில் வந்துடுவாங்க, ஊட்டியிலேருந்து வந்துடுவாங்க. பெரிய அளவில் நடந்து அந்த ஹாக்கியோட இடம் எம்ஏஎம் ராமசாமி இருக்கும்போது இந்தியன் ஹாக்கி ஃபெடரேஷன் இருக்குது. 74-75 இந்திய உலகக்கோப்பையெல்லாம் இருக்குது. இப்போ கோவிந்தா பெரிசு அவங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து ஹாக்கி மேட்ச் அங்கே நடந்துருக்கு. இது ஒரு பெரிய நடந்து 89-90களுக்கு பின்னால் அது வந்து ஒரு மாறுது கிடைக்காது. அது இப்போ இன்றைக்கி பின்னால் எம்ஜிஆர் ஆட்சிக்காலத்தில் ஸ்போர்ட்ஸ் அகாடமியாக மாற்றுறாங்க. அதனால் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. அதில் ஒரே இன்றைக்கி வரைக்கும் நான் ஒரு நன்மையான காரியம் என்னென்னா, அந்த ஸ்டேடியம் அன்றைக்கி கட்டின போது ஃபுட்பால் ஸ்டேடியம், ட்ராக் அண்ட் ஃபீல்டு தடகளத்துக்காக கட்டினாங்க. இன்னும் ஒரு 10 அடி தள்ளி கட்டியிருந்தாங்கன்னா அது கிரிக்கெட் மேட்ச் பயன்பட்டுருக்கும். அதனால் அந்த ஸ்டேடியம் தப்பிச்சுது. இப்போ கோவை வரலாறு கூட நம்ம நண்பர் கேட்குறதா சொன்னேன். பெருந்தெய்வ வழிபாடு சிறுதெய்வ வழிபாட்டு அழித்த மாதிரி இந்த கிரிக்கெட்டுன்னு 90 என்னைக்கு வந்து அன்றைக்கி கால் வந்து அழிச்சிடுச்சு. இந்த கிரிக்கெட்டோட இதுக்கு இன்றைக்கி இடம் இல்லாமல் இருக்குது. என்று அது ஒரு சூதாட்டத்துக்கு வேட்டையாட்டு களமாக இல்லாமல் இருக்குது கோயம்புத்தூர் இது வரைக்கும். இன்றைக்கும் கேரளாவில் கால்பந்துக்கு இன்னும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் கால்பந்து அதுதான் நீங்கள் என்ன பார்க்கணும்னா, அரசியலை நீங்கள் பார்க்கறதுனால கூட கேரளாக்காரனையும் வேட்குவங்கால அரசியல் இருக்குல்ல, அவன் ஏன் அவனை மாற்றுக்கிறதுக்கு இருக்குது, அவனோட தன்மை வேறையாக இருக்குன்னா, அவன் கால்பந்து முதல் இடத்துல நேசிக்கிறான், முதல் இடத்துல விற்கிறான். இப்போ நான் முதல் காலகட்டத்தில் அப்போ மேட்ச் பார்க்கறதுக்கு எர்ணாகுளம்லாம் போயிருக்கேன். நேரு கோல்டுக்கு போவேன், எல்லா பக்கமும் போவேன்ட்டு. சுரேந்திரன்ட்டு ஒரு தொழிலாளி ஒருத்தர் இருப்பார் கேரளாக்காரன், அவங்க கூட அங்கே போய் மேட்ச் பார்ப்போம். ஆனால் கால்பந்து அப்படிங்கிறத இப்போ நான் பள்ளி நாட்கள் கல்லூரியில் அரசு கலைக்கல்லூரி வரோம்னா நான் கால்பந்து தான் பண்ணேன். அது அப்பாவும் அதே மாதிரி இருந்தாலும் தொடர்ச்சி எல்லாமே போவோம். அது எங்கிட்டேருந்து எனக்கு என் மகனும் அப்படி தான் போவான். அது விளையாட்டை கால்பந்தை பண்ணி விட்டோம். அது ஒரு ஈடுபாடுன்னு வச்சுங்க சொல்கிறது. அப்போ அந்த ஸ்டேடியம், அந்த மேட்ச்சு, அது ஒரு திரைப்படம், இதெல்லாமே ஆரம்ப காலத்தில் இருக்கவும் நான் நேரடியாக அரசியலுக்கு வரல. அப்புறம் அப்பா அங்கே முதல்ல சுவாசத்துலேருந்து ஒதுங்கி வந்துடுறாரு. இங்கே வந்ததுக்கு பின்னால் வந்து நான் படிச்சிருக்கிறேன். அப்புறம் ஒரு கட்டத்தில் அப்பா வந்து மைசூர் போயிடுறார் விவசாயம் பண்ணுறதுக்காக. கொள்ளைக்காலம் அங்கே போடுறாரு. அந்த டைமில் நான் வந்து படிப்பை இடைநிறுத்திட்டேன். அரசு கல்வி போயிட்டு நிறுத்திட்டு லட்சுமி மிஷன் ஹவுஸில் வேலைக்கு சார் அண்ணா இருந்தார். அப்போ எலன்பள்ளி போனாங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய மாற்றம். அதாவது நான் இங்கே இருந்த ஊரில் இருந்தாலும் கூட ஒரு சமயம் ஏதாவது நில உடைமை அந்த மாதிரி இருக்கலாம், வேறு ஏதாவது ஜாதியத்தில் போயிருக்கலாம். இது எல்லாமே தொழிற்சங்கத்துக்குள்ளே ஒரு ஆலைக்குள்ளே போனோன்னே கடைசியாக ஒரு 3500 பேர் இருந்தாங்கன்னு வச்சுங்க 97. நான் 75 சேரும்போது வெறும் ஒரு 500-700 பேர். ஏன்னா தொழிலாளர்கள், அலுவலர்கள் எல்லாம் பல பேர்த்தோட பழகிற பழக்கம்.
தொழிற்சங்க தலைவர்கள் பல்வேறு கருத்து. ஏன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு சமூக உறவுன்னு வச்சுங்களேன். இல்லை, ஏன்னா நம்ம கோயம்புத்தூர்னா இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும்னா ஒரு மதம் சார்ந்த இடம், அரசியல்னால இந்த மதத்திலிருந்து ஆரம்பிப்பாங்க. ஆனால் நம்ம பார்க்கும்போது இந்த கண்ணம்பாளையம் தியாகிகள், சின்னியம்பாளையம் தியாகிகள், இப்படி தொழிற்சங்கம் சார்ந்து இயங்கியவர்கள் தான் இந்த மண் அப்படின்றது. கணபதியில கூட நிறைய பெரிய தொழிற்சங்க பகுதி தான். அப்போ அந்த தொழிற்சங்கத்துடைய வரலாறு இன்னும் பதிவு செய்யப்படலையோ கோவையில்? அது உண்மைதான். ஏன்னா 1930களிலிருந்தே ஆலைகள் வந்துடுச்சு. சிங்கானூர் போயிட்டு சிங்கானூரோட வரலாறு பதிவு பண்ணல. கண்ணம்பாளையங்கிறது சுந்தர போராட்ட காலத்திலிருந்து கம்யூனிஸ்ட் தியாகிகள் இருந்தாங்க. இன்றைக்கி அந்த கூறுகள் அங்கே இருக்குது. ஆனால் யாருமே அது எழுத்தில் அதை பதிவு செய்யலை. சும்மா கம்யூனிஸ்ட் கட்சி வரலாறு அங்கங்கே தன்வேறு இறந்துட்டாங்கன்றது. அதே மாதிரி கோவைங்கிறது சிங்கானூர் தான். சிங்கானூர்லாம் திரைப்படம் வரலாறு, தொழிற்சங்க வரலாறு, சோசியலிஸ்ட் கட்சியோட இது. இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த PS சுண்ணதுரை எங்கே இருந்தது, சமுதாயம் பிரசுரம் அவர் கோவிந்தன், HMS தொழிற்சங்கங்கிறது அங்கே இருந்தது. அப்போ வந்து காவல்துறையிலேருந்து விலகி வெளியே வந்து ரவீந்திராமில் கேஷியராக இருந்தார். அப்போ தான் அந்த சோசியலிஸ்ட் கட்சியில் ஈடுபாடானது. அது 62 வரைக்கும் அவருக்கு அந்த இதில் இருந்து. அப்பாவுக்கு இருக்கிற போது 62 12 தொகுதியிலேருந்து நான் 8 வயசில் அப்பாவோட தேர்வு பிரச்சாரத்துக்கு போயிருக்கேன். அப்போ வந்து சின்னதுரை நிற்பார், அவர் ஒரு தடவை ஜெயிக்கிறாரு. குடிசை சின்னதுக்கு பிரஜா சோசியல். அப்போ நேரு வந்து அப்போ காங்கிரஸ் கட்சி எதிர்த்தாப்பில் ஒருத்தவங்க உடைக்கிறாரு சோசியலிஸ்ட் கட்சி. ஒன்று PSP பிரஜா சோசியல் பார்ட்டி, இன்னொன்று சந்தித்து சோசியல். அதே ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் லோகியெல்லாம் இந்த பக்கம் இருப்பாங்க. அப்போ நேரு அந்த வேலையை செய்கிறார். தனக்கு எதிராக ஒரு வலிமையான ஒரு கட்சி. அன்னைக்கு சோசியலிஸ்ட் கட்சி உடைச்ச விளைவு தான் இன்றைக்கி பாரதிய ஜனதா வந்து நிற்கிது. ஒரு அகில இந்திய பார்வையோடு ஒரு வச்சு இதை குடும்ப அரசுக்கு எதிராக, குடும்ப ஆட்சிக்கு எதிராகவும் அவர் செய்கிறாரு. அந்த இதுதான் ஜெயபிரகாஷ் அந்த விலைக்கு பூமிதானா இதுக்கு போயிடுறாரு, ஒதுங்கிடுறாரு. அப்புறம் திருப்பி நெருக்கடி காலத்தில் அவர் வர்றாரு எதிர்த்து நிற்கிற போது ஒரு தலைமைக்காக. இப்போ நமக்கு வந்து தமிழ் தேசிய அரசியல்னு இந்த மண்ணில் ஒரு விஷயம் பேசுகிறோம். ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டில் பண்ண ஒரு பணி வந்து தேசிய இன விடுதலை, உலகளாவிய தேசிய இன விடுதலை குறித்து நிறைய பேசியிருக்கீங்க, நிறைய நூல் மொழிபெயர்த்து தந்திருக்கீங்க. இது தமிழ் தேசிய பார்வையிலிருந்து இந்த உலக தேசிய இன விடுதலை அப்படின்றது எதன் அடிப்படையில் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க? நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. 2 கேள்வி. முதல் கேள்வி, நீங்கள் எந்த இதுவுமே இல்லாமல் எப்படி தேசிய இன பிரச்சனைக்கு வந்தீங்க? திராவிடைக்கு பொதுவாக எல்லாருமே 99.9 இப்படி தான் இருப்பாங்க. ஒன்று நான் சொன்ன சோசியலிஸ்ட்டாக. அதனால் நான் வளர்ந்த சூழல், நான் வந்து நேராக அரசியலுக்கு வராமல் விளையாட்டு. இன்னும் சரியாக சொல்லணும்னா நான் தேசிய இன பிரச்சனைக்கு என்னை ஊக்குவித்து தான் அந்த கருத்தை விதைச்சதே கால்பந்து விளையாட்டு தான். ஏன்னா கோயம்புத்தூரில் கால்பந்து விளையாட்டு நடக்கும். டோர்னமெண்ட்டுங்களும் வசூலுக்காக கேரளாவில் இருந்தாலும் டீமை கூப்பிட்டு வருவாங்க. கேரளா வந்து நிறைய வருவான். மேட்ச் நடக்கும். பஞ்சாப்லேருந்து வரும், பாம்பேலேருந்து வரும். கடைசி ஃபைனல் வரும்போது கேரளா டீமை கொண்டு வருவாங்க. அவங்களே ஒரு சில இது பண்ணுறாங்க, அம்பையரிங் டிசிஷன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு விளையாடுவோம். அப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அது எப்போவுமே ஒரு வித்தியாசமாக இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பார்வையினா கடைசி வரைக்கும் நான் வந்தது காரணம், இப்போ நீங்கள் ஸ்டேடியத்தில் போய் உட்காந்திங்கன்னா கிழக்கை மேக்கே உட்காந்து பார்ப்பீங்க. கோல் போஸ்ட் பக்கம் போக மாட்டாங்க யாருமே, பார்வையாளராக பார்த்துட்ருப்பீங்க. அப்போ வந்து உங்களுக்கு உருவங்கள் கதாநாயகர்களாக தெரிவாங்க. கொஞ்ச நாள் கழித்து நான் பார்க்க தெற்கே வடக்கே உட்காந்து ஆட்களே தெரிய மாட்டாங்க, பொசிஷன் மூவ் மட்டும் தெரியும் சதுரங்க மாதிரி. அப்படி பார்த்தே இருக்கும். தமிழ்நாடு அணியை நல்லா விளையாடுவாங்க. சதன் ரயில்வேல வரும், ரிசர்வ் பேங்க்கு வருவாங்க. விளையாடுற போது என்ன பண்ணுவான்னா 80 நிமிஷம் விளையாடுவான். ஒரு நிமிஷம் விளையாடுற போது ஒரு கோல் போட்டாச்சு, இன்னும் 10 நிமிஷம் தானே, அப்படியே நேரத்தை ஊட்டலாம் இப்படி ஊட்டுவோம். அதுக்கு மேலே எனக்கு என்னன்னு சொன்னால் அவனுக்கு அந்த வெற்றி வர்றவங்க போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை நான் பார்த்தேன் தமிழ்நாட்டு வீரர்கிட்ட. ஆனால் கேரளாவிலேருந்து அதை 10 நிமிஷம் கடைசி நேரத்தில் விளையாடலாம் பாருங்க, அந்த ஈக்குவல் பண்ணுவான், இன்னொன்று போட்டு ஜெயிச்சிடுவான். அப்போ அந்த ஒட்டுமொத்த கூட்டமே அந்த மாதிரி சத்தம் போடுவான். இந்த பக்கம் உட்காந்து தமிழ் போகிறான், திட்டுவான் அந்த கால்பந்து விளையாட்டு வீரர்கள். அவன் அப்போ அந்த அவனுக்கு அவங்க தர அந்த முழக்கம், அந்த சத்தம் வந்து அந்த கேரளா டீம் வந்து வெற்றி பெற வைக்கும். இன்றைக்கி வரைக்கும் ஒரு அணியில் பார்த்தீங்கன்னா அந்த ஆதரவாளர்கள் ஸ்டேடியத்தில் இருக்கிற ஆதரவு தான் ஊக்குவிக்கும். அது எல்லா விளையாட்டையுமே அது கால்பந்துலேயும் இப்படி நீங்கள் பார்க்கலாம். அப்போ பார்க்குற போது நான் இருந்தால் ஒரு நாள் 2 நாள் பல நாள் பார்க்குற போது ஏதோ ஒரு தமிழர்கள்ட்ட இருக்க அந்த தாழ்வு மனப்பான்மை அல்லது அந்த போதுங்கிறது வந்து எனக்கு ஒரு குறையாகவே இருந்தது. இப்போ 2வது இந்த கேரளா விளையாடுற போது ஏன் நம்ம இல்லை அப்படிங்கிறது ஒரு மனசுக்குள்ளேயே இருந்ததுங்க. அதுதான் அதில் பார்க்குறவோ தான் நம்ம தமிழர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்துச்சு எனக்கு. அதுதான் கடைசி வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் இயக்கணும். இல்லை நான் எழுதாத நூல் வந்து அதான் விளையாட்டு தேசிய இன பிரச்சனைங்க பேசிகிட்டு இருக்கிறேன். என்ன அதை பதிவு பண்ணல. அந்த விளையாட்டு இருக்கிற போது அதே நேரம் கம்பெனி, அது கம்பெனிக்கும் போகிறேன். கம்பெனிக்கு போகிற போது உங்களுக்கு தொழிலாளர்கள் பலதரப்பட்டு பேசுவாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி இருப்பாங்க. எல்லாரும் எல்லாத்துக்கிட்ட வந்து படிக்கிறப்பட்ட ஒரு நண்பர் இருப்பார் நடராஜன்ட்டு. அவர் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு நண்பராக இருக்கார். மொழிபெயர்க்கும் நல்ல வாசிப்படுறாங்க வரைக்கும். அப்போ வந்து ஒரு காலகட்டத்தில்
இது இப்படி தான் வந்துட்டாமல் நூல் வாசிப்பு இலக்கியம் அன்னைக்கு வந்த கணையாளி வண்ண நிலவு இலக்கிய கூட்டங்கள் இது நான் வாசிக்கிறது. ஆனால் எந்த கூட்டத்துக்கும் நான் போக மாட்டேன், யாரோட கூட்டத்துக்கும் போனதில்லை. ஒரு பொதுக்கூட்டம் பேசணும் கூட யாரோட பெரிய இதெல்லாம் நான் கலந்துக்கிறேன். 83 அப்படின்னு ஒரு வர்றபோது, ஈழப்போராட்டம் வர்றபோது ஒரு சின்ன தாக்கம் வரும். 81 ஒரு குட்டி வினி அந்த இது வர்றபோது பாதிப்பு வரும். அப்போ கூட நடுக்கடை கொடுத்துட்டு நான் இதாக பண்ணி கவனிச்சுட்டு இருப்பேன். 87 வந்து அந்த இந்திய அமைதிப்படை அந்த இயக்கத்துக்குமான மோதல் வர்றபோது தான் ஒரு பெரிய பின்னடைவு வருது. அப்போ வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளெல்லாம் ஒதுங்கிடுறாங்க, அது குரலுக்கான ஆளுகளே இல்லை. அப்போ வந்து ஒரு கூட்டம் நடத்த வேண்டிய நெருக்கடியான சூழல். அப்போ வந்து அங்கே ஒரு மைத்துனர் குறிஞ்சி வந்து அவர் இந்த மனித உரிமை ஆர்வம் இருக்கிறதுனால இந்த ஒரு கூட்டத்துக்காக ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுறாரு, இளைஞருக்காக. அப்புறம் கூட்டம், அந்த முதல் கூட்டம் நாங்கள் ஏற்பாடு பண்ணது இருந்தப்போ இன்குலாபு, இவர் எஸ்.சி. ராஜோரை எல்லாம் ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணோம். அக்டோபர் 27 அந்த 1987 மோதல். டிசம்பர் 23, 24 தேதி முடிவு பண்ணி அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணோன்னா எனக்கு எம்ஜிஆர் செத்துட்டார். அந்த கூட்டமே ரத்து ஆகிடுச்சு, அந்த கூட்டமே நடக்கலை. அப்போ அமைப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ எங்கள் மைதான்னு சொன்னதுனால யாருமே இல்லை, என்னை ஏற்பாடு பண்ணுங்கும்போது நான் அதை ஏற்பாடு பண்ண போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3-4 மாதத்துக்கு பின்னால் தான் கோவையில் ஒரு கூட்டம் போடுறோம். இப்போ ஆள் நூலகம் கேள்விப்பட்டிருக்கீங்க, துரைமுருகன் இருப்பார். அவர் நூலகம் படிக்கிறதுக்கான எல்லா நண்பர் முற்போக்கு மாதிரி இருக்கிறார். அப்புறம் அப்போ வந்து அவர் ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணலான்னு சொல்லி அவர் தான் ஏலத்துக்கான முதல் கூட்டத்தை அவர் ஏற்பாடு பண்ணிட்டார். திவ்யோதியால் நடக்கிற அந்த கூட்டத்தில் எஸ்.சி. ராஜோரையும் சுப்பிரமணியம் வர்றாங்க. வர்றபோது நல்ல கூட்டம் 100 பேர் இருப்பாங்க. மார்க்சியம் தேசிய பிரச்சனை, இது தொடர்பான ஏல பிரச்சனை பற்றி சுபி பேசுகிறாரு. மார்க்சியம் சம்பந்தமான கேள்விகளுக்கு எஸ்.சி. ராஜோரை பதில் சொல்லுவார்ன்றார். அந்த அரங்கில் வந்து உட்காந்துட்டு புதிய ஜனநாயகம் குழுவும் தானமானிக்கான 2 குழுக்கள் உட்காந்து கேள்வி மேலே கேள்வி இருப்பாங்க. இது அப்போ நடந்த முதல் கூட்டம். அவர் தான் பண்ணார் கோயம்புத்தூர் ஆழ்மொழி. அப்போ தான் சுப்பிரமணியன் சந்திக்கிறேன். சந்திச்சு என்னோட மைசூரோட உறவுன்னு வச்சுக்கிறேன். அதுக்கு பின்னால் தாராபுரத்தில் ஒரு கூட்டம் நடக்கும். எஸ்.என். நாகராஜ், நெடுமாறன் இவங்கெல்லாம் வரபோது இந்த அணுசக்திக்கு எதிரான அந்த மாதிரியான ஒரு விவசாயிகளுக்கான கூட்டம் தாராபுரம். அப்போ அங்கே சந்திக்கிற போது தான் திருப்பி அவர் சுப்பியோட பேசிகிட்டு இருக்கிறவர்னா சரி கோயம்புத்தூர் நம்ம ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணுறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு. அப்படி தான் சுப்பிரமணியனோட உறவு அது ஏற்படுது. எனக்கு இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு நினச்சேன். இன்னும் வந்து இந்த தொழிற்சங்கங்கள், கம்யூனிஸ்ட் இயக்கங்களில் அந்த அலுவலகங்களில் வஉசி, திருவிக, பாரதி இந்த 3 படங்கள் தான் முக்கியமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு அதை பார்க்க முடியலையே. அது காரணம் என்னென்னா, இப்போ நீங்கள் சொன்ன பயிற்சிக்கு வர்றேன் 87 என்னென்னா, அப்புறம் ஒரு கூட்டமே நான் வந்து நகரத்துக்குள்ளே இருந்தாலும் கூட நான் வேலை செஞ்ச தென்னைக்கு மலையிலாம் தொடர்புடைய தொழிலாளர்கள்லாம். அப்போ அங்கே தான் முதல்ல வந்து கூட்டம் போடுறேன். ஏல பிரச்சனை தொடர்பாக மண்டல் இப்படிலாம் போடுறது சுப்பிரமணியன், மணியரசன் இப்படி எல்லோரும் பண்ணுறாங்க. அப்போ அந்த தொழிலாளர்களுக்கு வந்து ஒவ்வொன்றும் கேள்வி கேட்பாங்க. அப்போ அங்கேயும் இதே மாதிரி பார்க்குற போது அரசியல் சூழல் மாதிரியே பல்வேறு தொழிற்சங்கங்கள் இருக்கும். அந்த பல்வேறு தொழிற்சங்கங்கள் இருக்கிற போது நிர்வாகம் பிரித்தாளும் தந்திரமாக இருக்கும். ஊதியம் உயர்வு அவ்வளோ கிடைக்காது. ஒவ்வொரு கட்சியிலையும் 2 பிரிவு இருப்பானுங்க. அது ஜாதிய பிரிவாக இருக்குது, அல்லது ரெண்டு அவங்களுக்குள்ளே தனிப்பட்ட தகவல். ஒவ்வொரு திமுகனா 2, அதிமுகனா 2 இருப்பாங்க. நிர்வாகம் ஒன்று பிரித்தாளும் தந்திரமாக கையாண்டுட்டு. இப்போ தொழிலாளர்கள் எல்லாத்துலேயும் இருக்கிற தொழிலாளர்களுக்கு ஒரு வெறுப்பு வந்துகிட்டே இருக்குது. ஆனால் ஒரு மாற்றம் என்னன்னா, எல்லம்புள்ளியில் வேலை செஞ்ச தொழிலாளி எல்லாருமே ஐடி இது மாதிரி படித்தவங்க, நல்ல தொழிலாளிகள் படித்தவங்க. அதனால் கொஞ்சம் நல்லா முற்போக்க ஒரு படிக்கிற ஆர்வம் இருக்கிற குழு தான் அந்த ஒரு சங்கம் அப்படிங்கிறத வச்சு முன்னெடுத்து அதை வேலை செய்கிறாங்க. அதுக்கான ஒரு காலம் கணியுது. ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு பின்னால் 87 அந்த காலம் கணிகிற போது ஒரு சங்க அமைப்புங்கிற ஒன்று உருவாக்குறாங்க கட்சிகளுக்கு எதிராக. அல்லது இந்த கட்சிகள் மேலே வெறுப்படைந்த அந்த கட்சியை சார்ந்த தொழிலாளர்கள் கூட வந்துடுற. பொதுவாக இந்த கட்சி சார்ந்த சங்கங்கள் எப்படி இருப்பான்னா, வேலைக்கு வராதவன், அன்ஃபிட்டு, வேலை செய்யாதவன், நிர்வாகத்துக்கு அப்பப்போ வந்து காசு கடன் வாங்கி கொடுத்து அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துட்டு போகிறவன் தான் தொழிற்சங்க தலைவனாக இருப்பான். அவன் தான் ஒரு ஒப்பந்தம் போடுவான். இப்போ தொழிலாளிக்கு அது ஒரு பெரிய குறையாகவே இருந்தது. அப்போ இந்த மாட்டுக்கு வர்றபோது தலைமை தாங்கிறதுக்கு அது யாருமே இல்லை. ஏன்னா பழைய தலைமுறைகளில் நீங்கள் கேட்ட கேள்வி தான். பழைய தலைமுறைனா பாரதியார் படித்தான், ஒரு பாடல் பாடனா, புரட்சி வந்து ஜீவா இருந்தான். அதெல்லாம் பின்னால் வர கம்யூனிஸ்ட் கட்சி வந்து 67 பின்னாலே கோயம்புத்தூரில் பெரிய அளவு போராட்டமோ எதுவுமே இல்லை, சிதைஞ்சிடுச்சது. 2ஆக உடையுது. அந்த உடைஞ்சதோடு அவங்க சிதைஞ்சிட்றாங்க. கோயம்புத்தூரில் பெரிய அளவுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டமெல்லாம் எதுவுமே நடக்குது. அது நீங்கள் சொல்கிறது எல்லாமே 45-50களில் சிங்காநல்லூர் பகுதியில் நடந்த வேலை நிறுத்தம், கோயம்புத்தூர் காட்டூரில் நடந்த காளீஸ்வரம் சம்ஸ்தானம் பெரிய போராட்டமெல்லாம் நடந்தது.
காளீஸ்வரம் சோமசுந்தராமன் கோயில் தான் அதுக்கான தளம். அங்கே பார்வதி கிருஷ்ணன் கம்யூனிஸ்ட் கட்சியோட தளம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கண்ணம்பாளையம் மாதிரி காட்டூர் நம்ம ஒரு அலுவலகம் கூட காட்டூர் தியாகி அச்சகமெல்லாம் இருந்திருக்கும். காட்டூர் அந்த மாதிரி இருக்கும். இங்கே இங்கே இது இருக்கும், விளாங்குறிச்சி இருக்கும், கண்ணம்பாளையம் அந்த மாதிரி இருக்குது. எங்கள் மைத்துனர் மாமனார்லாம் கண்ணம்பாளையம். அவர் அது இன்றைக்கி அவர்கிட்ட இருக்கிற காரணம் அதுதான், கண்ணம்பாளையத்துக்கு அந்த காரணம் ஒரு பெரிய. அதே மாதிரி உங்களுடைய நூலில் வந்து சயாம் பர்மா மரணரை இதில் வந்து அந்த நேதாஜி பற்றிய சில தகவல்கள் நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது. இதை நீங்கள் தான் தமிழ்நாட்டில் வெளியிட்டீங்க இல்லையா? ஆமாம். இல்லை அதை நீங்கள் ஒரு விட்டுட்டேன். அந்த தொழிற்சங்கம் வந்ததுக்கு பின்னாலும் ஒரு தொழிற்சங்க அமைப்பில் உருவாக்கி அது பண்ணுறோம். தொழிலாளர்கள்லாம் சேர்ந்து ஒரு சங்க அமைப்பு கொண்டு வர்றாங்க. இப்போ இதுக்கு முன்னால் சங்கங்கள் கட்சி சார்ந்த சங்கங்களுக்கு கட்டடம் இருக்குது. ஆனால் இப்போ ஒரு சங்கம் வந்தோடனே குசல ஏற்பாடில் ஒரு தொழிலாளி 1000 ரூபா போட்டு ஒரு 15 சென்ட் இடம் வாங்குறாங்க. அதில் நிர்வாகம் பாதி பணம் கொடுக்குது. அதில் வந்து ஒரு தொழிற்சங்க கட்டடம் உருவாக்குறாங்க. அந்த கட்டடத்துக்கு வந்து ஒரு குசலருக்கு அவருக்கு மேலே மரியாதை இருந்ததுனால வஉசி தொழிற்சங்க கட்டடம்னு அதுக்கு பெயர் சுட்டி அதுக்கு ஒரு விழாவை பிரிகிற அந்த தொழிற்சங்க கட்டடம். அது திருமணம் அன்றைக்கி தொழிலாளருக்கு இலவசமான திருமணத்தை கொடுக்குறாங்க. அந்த கட்டட துவக்க விழாவில் வஉசியோட பேரன் ஒரு வழக்கறிஞர் சுப்பிரமணியம்னு நினைக்கிறேன், அவர் வர்றாரு. நகராஜன் குமார் மக்களும் கோவிக்கு ஆசான் குசல்லா நல்லா சிறப்பாக நடந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த மட்டம் இருக்குது. கோயம்புத்தூரில் தொழிற்சங்க கட்டடங்கிறது வஉசியில் அது ஒரு எல்லம்டொழியில் இருக்கிற ஒரு பெரிய. அந்த நேரத்தில் அங்கே இருந்தால் நம்ம தொழிலாளர்கள் இந்த தமிழ் தேசிய உணர்வு இந்த படிச்சுட்டு இருக்கிற வட்டம் எல்லாமே நம்மளோட நெருக்கமாக இருந்தாங்க. அப்போ நான் 89-90 வர்றவங்க தான் தன்னூரி மாநாடு மணியரசன் நடத்துகிறாரு. இப்போ அந்த மாநாட்டுக்கே நான் கம்பெனியில் இருந்தேன். தொழிலாளர்கள் 15 பேர் வர்றாங்க. அந்த மாநாட்டுக்கு போயிட்டு வர்றோம். அந்த போயிட்டு வந்ததுக்கு பின்னால் தான் இப்போ மணியரசன் மாநாடு முடிஞ்சதுக்கு பின்னால் தான் அந்த நடக்குது. திமுக ஒரு நெருக்கடியான காலகட்டம். அப்போ வந்து அந்த கவிதை மாநாடு நடத்துனதுக்காக தன்னூரி மாநாடு நடத்துனதுக்காக மணியரசன் மேலேயுமே தேச துரோக இது கவிதை வாசிச்சான்னு சொல்லி அறிவுமதி மேலேயும் கலைஞர் பயந்து வழக்கு போட்டு ஒரு டிஸ்மிஸ் ஆகிறதுக்கு முன்னால் அந்த வழக்கு 7 ஆண்டு நடந்தது. மணியரசனும் அறிவுமதியும் வழக்கு நடந்தாங்க. அது வந்து அந்த தமிழ் தேசத்தை நோக்கி நகர்றதுக்கு அந்த 87 வந்த நடந்த அந்த சுபையூராண்டினோட அறிமுகம் மணியரசன் இப்படியாலும் உள்ளே வர்றபோது அந்த மாநாடு வருது. ஆனால் அப்பவுமே என்ன வந்ததுன்னா ஒரு வெற்றி வெறுமை தெரிஞ்சது. எல்லாமே வந்து ஈழ போராட்டத்தில் தாக்கத்தில் இருக்கிறோம். எல்லாமே நம்ம மக்கள் கேட்குற கேள்வி அங்கே சொல்கிறீங்க இங்கே என்னாச்சு அதை பற்றியே பேசிட்டு இருக்கீங்கன்னு ஒரு கேள்வி கூடவே வருது. யாரும் நிறையா மக்கள் வந்து ஈழ போராட்டம்னு இன்னொரு பக்கம் நடக்கிற மாதிரி நமக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அதுதான் என்னை வந்து தேட வச்சுது. அப்போ தேடுற போது நமக்கு வந்து வெளிநாட்டு அரசியல் இலக்கியங்கள் கிடைக்கிது, போராட்டம் விடுதலை எல்லாம் கிடைக்கும். தமிழ்நாட்டை பற்றியோ மற்றெல்லாம் அதிகமாக கிடைக்கல. அல்லது இந்த தேசிய இனங்களை குறித்தோ மற்ற நாடுகளில் நடக்கின்ற நூல்களும் அதிகமாக இல்லை. இது வந்து மனசுக்குள்ளேயே ஒரு தேடல் இருந்தது. இது எல்லாமே எனக்கு எப்போ வரும்னா 97 கம்பெனியில் ஒரு வாலண்டியர் ரிட்டர்ன்ஸ்க்கு விஆர்எஸ்னு அறிவிக்கிறாங்க மத்திய அரசு. இப்போ கோயம்புத்தூர் முதல் முறை எல்லம்பள்ளியில் அதை அறிவிக்கிறாங்க. அப்போ தான் நான் என்ன நினைக்கிறேன்னா சரி அந்த வெறுமையாக ஒன்று இருக்குது அச்சகம் அந்த நூல்கள் பற்றாக்குறைங்கிறத நம்ம ஒரு பதிப்பகம் தொடங்குவோம் கட்டத்தை தொடங்குவோம் தான் காந்தி வீட்டில் தொடங்குறாங்க. 1999 தொடங்குகிறோம். தொடங்கி ஒரு 15-17 2016 வரைக்கும் நடந்துச்சு. 99 தொடங்குற போது அது நல்ல வெளியீடுகள் அந்த காலகட்டத்தில். அதில் தான் முதல் போய் இன்குலாபோட கவிதை நூல், அறிவுமதியோட கவிதை நூல், ஞானியோட மார்க்சியம் பரிணாமங்கள், அறிவுமதியோட அறிமதி தூக்கம், இது மாதிரி ஒரு 6-7 நூல் வெளியிடுறோம். அதுலேருந்து இப்போ பண்ணுறவங்க அப்போ கூட எனக்கு பொதுவான நூல்கள் வெளியிடுறதா இருந்தால் நான் மொழிபெயர்க்கிறதாவே அது வரைக்கும் வாசிச்சுட்டு தான் இருக்கேன். அப்போ தான் அந்த தற்செயலாக என்ன ஆச்சுன்னா இந்த கேள்விகள் வந்துகிட்டே இருக்கிற போது கோச்சிமின் அந்த புத்தகத்தை அதை தற்செயலாக எல்லாமே அப்போ இங்கே எப்பவும் ஒரு எனக்கு மாற்று சிந்தனையாகவே வருது. சேகோராவை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏன் ஆசிய நாடுகளில் யாருமே இல்லையா அப்படின்னு ஒரு தேடல் பார்க்குற போது மாற்றம் ஓசிமினோட வியட்நாம் போராட்டம் முன்னுக்கு நிற்குது. ஏன் அந்த ஓசிமினை பற்றி புத்தகமே அதிகமாக இல்லை அப்படிங்கிற ஒரு நண்பர்கிட்ட கேட்குறேன். இல்லை ஓசிமின் புத்தகம் கடைசியாக 87-88 சோவியத்துக்கு அதாவது சிதையறதுக்கு முன்னால் வெளியிட்ட நூல் அதை ஒரு நண்பர் கொடுத்தாரு. அதை வாங்கி படித்தேன். முதல் தடவை படித்தேன், 2 தடவையும் படித்தா ரொம்ப அருமையாக இருந்தது. சர்வதேசியமாகவும் இருக்குது, தேசியமாகவும் இருக்குது. ஏன் நம்ம ஊரில் வந்து இவங்க சர்வதேசியமே அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு மட்டும் ஓசிமனை காமிச்சாங்க, ஏன் வியட்நாம் விடுதலைக்கு அவர் ஏங்கிறத வந்து மையமாக சொல்லலை அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு கேள்வி நல்லா இருந்து. இப்போ என் நண்பர் நடராஜன் இருப்பார், சொன்னேன் இல்லைங்களா கம்பெனி, அவர் சொன்னார் என் வீட்டு யாரை நீங்களே பண்ணுங்களே அப்படின்னாரு. அவர் தான் உண்மையாக என்னை எழுத வச்சவர்னு வச்சுங்களேன். அப்போ தான் அந்த நூல் படித்தது சரி பார்க்கலாம் அப்படின்னு எழுத தொடங்கினேன்.
எழுத தொடங்குறோம். நான் உண்மையிலே கல்லூரி நாட்களில் கூட நான் ஒரு 2 நோட்டுக்கு மேலே எழுதுனதில்லை. தேர்வு தோல்வியெல்லாம் அடைஞ்சிருக்கேன். ஆனால் எனக்கு ஓசிமன் வந்து எழுத வச்சார். அந்த நூலை நான் படித்து 3 கடைக்கு வருவாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் இடைவேளையில் எழுதுவேன். அப்புறம் திருப்பி அதை தட்டச்சு பண்ணுவேன். நான் அப்படி ஒரு 6-7 முறை அதை திருத்தி தட்டச்சு பண்ணி கடைசி அந்த நூலை நான் 2001 கொண்டு வர்றேன். தொழா காலகட்டம். அந்த நூலெல்லாம் நடத்துறதுக்கோ எந்த இதுவுமே இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் உள்ளே இருக்காங்க. சுபவீரன் உள்ள, நெடுமாறன் உள்ள, யாரையும் நூல் அறிமுகம் கொடுக்கலாம் ஒன்றுமே கிடையாது. அந்த நூல் அறிமுகமே நான் இன்றைக்கி வரைக்கும் அதை நடத்துவேன். இன்றைக்கி வரைக்கும். ஆனால் சிறைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வழக்கறிஞர் மூலமாக போய் படிச்சுட்டு ஒவ்வொருத்தருக்கும் கடிதம் உண்டு. அப்போ தான் எனக்கு ஓசிமின் பண்ணோன்னே இதே திருப்பி அதில் தேடுறது. ஓசிமின் இன்றைக்கி வரைக்கும் அது பல பேர் எனக்கு எழுதின கடிதங்கள் நான் தவறிட்டோம். ஒரு அந்த நூலை மட்டும் சொல்கிறேன்னே. ஒரு போக்குவரத்து கழக தொழிலாளர் தொழிற்சங்க தலைவர் ஏஐடியூஸில் இருக்கார். அப்போ இருந்தார். அவர் வந்து மாக்காய்க்கோடவும் தொடர்பில் இருந்தவர். கட்சி மாக்காய்க்கா, தொழிற்சங்க ஏஐடியூசி. அவர் இந்த ஓசிமின் புத்தகத்தை யார்கிட்ட நம்ம நட்டையவன் கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரிஞ்சதுனால நூலெல்லாம் விற்பார். அவர்கிட்ட எங்கேயோ அந்த நூலை வாங்கியிருக்காரு. நம்ம நூலை படிச்சுட்டு ஒரு இன்லாண்ட் லெட்டர் வரும் பார்த்தீங்கன்னா, ரிப்ளை கார்டு. அந்த 2 கார்டில் நுணுக்கி எழுதினார். இன்று வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு படிக்க தொடங்கினேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில் வரைக்கும் படித்தேன் அப்படின்னு போட்டு என் நாணமும் ஒழிந்ததுன்னு அந்த கடிதம் எழுதினார். நான் நிறைய நூல்களை நான் படித்தேன். எனக்கு மார்க்ஸ் தெரியும், லெனின்னு தெரியும், ஸ்டாலின் தெரியும், கூட்டங்களை பேசியிருக்கேன். ஓசிமினோட எளிமையாக அவர் மக்களுக்கு போராடி பார்த்தோன்னே நான் படித்தது, நான் பேச எல்லாமே இப்போ வீணாயிடுச்சு. அவ்வளோ அருமையாக இருந்த அந்த நூல். அந்த கடிதத்தை நான் தவற விட்டுட்டேன். ரொம்ப மனம் இது பண்ணி உருகி எழுதினார் அந்த கடிதம். அது தேடுற போது தான் எனக்கு அது பல விஷயங்கள் புறப்பட்டு அதாவது அந்த நூல் வந்து வாழ்க்கை வரலாறு இல்லை. ஒரு பக்கம் அமெரிக்க ஏகாதிபத்தியம், ஒருத்தர் மக்களோட எப்படி பழகிறது, அதே சமயம் எப்படி தன் படிப்பறிவு இல்லாத விவசாய மக்களை திருட்டி அவர் போராடினாருங்கிற போது அது வந்து இன்றைக்கி வரைக்கும் உலக அளவில் அமெரிக்காவை வந்து துரத்தி அடித்த ஒரே நாடுங்கிற பெருமை வந்து அந்த வியட்நாமுக்கும் ஓசிமினுக்கும் தான் வழி நடந்தது. இப்போ அந்த எளிமைங்கிறத வந்து நான் பிடிச்சேன். இப்போ ஏன் இங்கே மார்க்சியம் வந்து வெற்றி வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் சொல்லாடலை மட்டும் வச்சு மிரட்டிகிட்டு இருந்தாங்களே தவிர பாதி வந்து இவங்களுக்கே புரியாது. பாதியை வந்து மொழிபெயர்த்தவர்கள் தமிழர்கள் இல்லை. அன்றைக்கி இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து மலையாளிகள், தெலுங்கர்கள், வேறு பார்ப்பனர்கள் இவங்க கையாடுற சம்ஸ்கிருத சொல்லாடலாம் இருந்தது. அப்போ தான் நான் என்ன பண்ணேன், இது ஏதோ கோளாறு இருக்கிறத நான் மொழிபெயர்ப்பு பண்ணேன். இதை தொடர்ச்சியாக வர்றபோது தான் 2005-6 இன்னொரு நண்பர், வழக்கறிஞர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பாலமுருகன்ட்டு, சோழர் தொட்டியெல்லாம் பண்ண நம்ம நண்பர், இளைஞராக இருப்பார். அப்புறம் அவர் ஒரு நாள் கொண்டு வந்து தொடரி படிங்க அந்த கானத்துல் கபர்கான் கொடுத்தாரு. கானத்துல் கபர்கான் படிச்சோன்னா அது வரைக்கும் காந்தி மேலே தமிழ்நாட்டில் கட்டமைச்ச இமேஜ் இருந்தது. அதை வச்சுட்டே எதை காந்தின்னு அவரை பேர் சொல்லி போட்டாங்கன்னு படித்தோம். அவரை படித்தோன்னா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுச்சு. தாய்மொழி கல்வி, தாய்மொழி தமிழ் தேசிய தன் இடத்துக்கு போராடணுங்கிறது அவ்வளோ அதிர்ச்சியாக போச்சு. ஃபஸ்ட்டு மொழி, அந்த தாய்மொழி எப்படி நேசிக்கிறாருன்ட்டு. இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்துலையும் கூட 20 ஆண்டு கழிச்சு அந்த நூலை வந்து திருப்பி கரெக்ட் பண்ணி கொண்டு வர்றதுக்காக பண்ணியிருக்கேன். எத்தனை தடவை படித்தாலும் அது கானத்துல் கபர்கான் மாபெரும் மனிதர். அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கானத்துல் கபர்கானை காமிக்காமல் பகத்சிங்கை காமிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் பகத்சிங்கை தூக்கி பிடிச்ச 3 அமைப்புமே திராவிட இயக்கம், பகத்சிங் நானே, நாத்திக நானேன்னு எழுதினார், இவங்க காமிச்சாங்க. காந்திக்கு எதிராக இருந்தன்னு இவங்க இந்து பிஜேபி காமிச்சிது. கம்யூனிஸ்ட் கட்சி அரசும் புரட்சினா இவ்வளோ படித்தவர் ஏன் நேஷனாலிட்டி கொஸ்டின் ஒரு தேசிய பிரச்சனை படிக்கலையா, ஏன் அவர் எழுதலை? ஒன்று. 2வது, லாகூருக்கும் பெஷாவருக்கும் 100 கிலோமீட்டர், கோயம்புத்தூர் ஈரோடு மாதிரி. பெஷாவரில் இவர் போராட்டம் அவருக்கு அதை பற்றி எந்த தாக்கமே வரலையா? இந்த கேள்வி வரும். தாய்மொழிக்காக இவ்வளோ போராடுறாரு தன் தேசியத்துக்கு. அவர் அந்த பார்வை இவரெல்லாம் இவரும் அகன்ற பாரதம் அல்லது இந்துஸ்தான் அந்த பார்வையில் தான் இருக்கார். இந்துஸ்தானி பற்றி தான் அவரும் பேசுகிறார். அவர் வந்து பஞ்சாபி மொழியை வந்து முதன்மை கொடுத்து பேசுகிறார். இந்த கேள்வி வர்றபோது தான் பகத்சிங் வச்சு பலரும் எழுதியிருக்காங்க. ஆனால் கானத்துல் கபர்கானை வந்து யாருமே சரியாக இது